ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இந்த வரிசையில் இன்றைக்கி 26/4/2023 சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை 26ஆம் தேதி ஆங்கில தேதியில் 26/4/2023. நட்சத்திரம் பார்த்தலையானால் புனர்பூசம் ஃபுல் டே இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்கிறது. ஒரு பெரிய விசேஷம். குரு பகவானுடைய நட்சத்திரம். திதி சஷ்டி திதி ஒரு 17 நாழிகை 18 நாழிகை இருக்குது. மத்தியானம் ஒரு 1 மணி வரலும் 1:30 மணி வரலும் சஷ்டி திதி இருக்குது. இன்றைக்கி விரதம்ன்றது சஷ்டி விரதம் இருக்கிறவா, அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, சட்டியிலிருந்து அகப்பையில் வரும் நோலை அகப்பையில் வரும் அப்படின்றது சொல்லக்கூடியது. குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானுக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதனால் சஷ்டி விரதம் இன்றைக்கி கடைபிடிக்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே ஹோரா சாஸ்திரத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இதில் செவ்வாய் ஹோரையை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுபர். மொத்தத்தில் அவருடைய அந்த கிரகம் அசுப கிரகம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா செவ்வாய் ஹோரைகளில் எந்தெந்த வேலைகளை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தேனால், செவ்வாய் பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்காரோ, அதாவது குரு பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, இல்லைன்னா பூர்ண சந்திர பார்வை, சந்திரனுடைய பார்வை இருக்கக்கூடியதாக இருந்தால் அப்போது செவ்வாய் பகவான் சுபத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் ஏற்றவனாக இருந்தால் மட்டுமே, செவ்வாய் ராசியிலோ செவ்வாய் லக்னத்திலோ பிறந்தவாளாக இருந்தால் நிச்சயமாக அவளுக்கு செவ்வாய் பகவான் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அவர்கள் இந்த செவ்வாய் ஹோரையில் சில வேலைகளை செய்யலாம். அதாவது என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த வீட்டுக்கு நிலம் வாங்கிறத பற்றி பேசுகிறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக புதிய கடன் திருப்பி கொடுக்கலாம். இன்றைக்கி அந்த செவ்வாய் ஹோரையில் புதிய கடனை அதாவது கடன்கள் புதுசாக ஏதாவது நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சாலேயானால், புதிய கடனை வாங்கின கடன், அதாவது பழைய கடன் வாங்கினதை புதுசாக திருப்பி கொடுக்கணும்னு நினச்சால்னா இந்த செவ்வாய் ஹோரையில் ஆரம்பித்து பண்ணலையானால் கண்டிப்பாக செவ்வாய் ஹோரையில் திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் முற்றிலுமாக கடன் நிவர்த்தியாகி நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் கடன் வாங்கக்கூடாது, ஜாகிரதையாக இருங்கோ. செவ்வாய் ஹோரையில் கடன் வாங்கினால்னா அதை திருப்பி கொடுக்காம முடியாமலும் போகலாம். அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இளைய சகோதரத்துவத்திற்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சேன்னா இந்த செவ்வாய் ஹோரையில் செய்கிறது மிகவும் ஏற்றம். இரத்த சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இரத்த தானம் செய்கிறது, இதெல்லாம் செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம். பூமியை பற்றி சில விஷயங்கள், அதாவது பூமி தானம் செய்கிறது, இதெல்லாம் செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம். ஆனால் புதிதாக பூமி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. வீடு மனைகள் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்றது வேறு, அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த ஹோரையில் பண்ணலாம், நல்லபடியாக ஆகும். கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்திற்கு, அதாவது டாக்டர் செக்கிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த செவ்வாய் ஹோரை எடுக்கக்கூடாது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கும் இந்த செவ்வாய் ஹோரையை நிச்சயமாக எடுக்கக்கூடாது. அது ஒரு துர்லபத்தை கொண்டு விட்டுடும். அதனால் இந்த செவ்வாய் ஹோரை இந்த மினிமம், அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு மெயினாக உபயோகப்படுத்தலாம். புதிதாக கடன் இதில் வாங்கக்கூடாது. ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுக்குறதுனா வீடு மாற்றுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். மிச்சப்படி இந்த செவ்வாய் ஹோரைன்னு பார்த்தோன்னா அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்களேனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுவதுமாக புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி வரலும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபுல் டே, அதாவது 26ஆம் தேதி ஃபுல் டே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிடுறார். அதனால் சந்திராஷ்டமம் இன்றைக்கி ஃபுல் டே விருச்சிக ராசிக்கு இருக்குது.
இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பிரயாணத்தை ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் நான் தவிர்க்க முடியாதுன்ற ஒரு காலகட்டமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து போய் அங்கே வந்து நவகிரக சன்னதியில் வச்சுட்டு அவரை வேண்டிட்டு ஒரு அரை டம்ளர் பால், பசும்பால் வந்து நைவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு ராசிக்கா இந்த 26ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படின்றத மேஷ ராசி முதல் மீன ராசி வரலும் பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இப்போ கீழே ஸ்க்ராலில் போயின்னு இருக்கும். தேவைப்படுமாயின் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வேண்டிய டயத்தை என்னால் முடிஞ்ச டயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அஸ்ட்ராலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். மேஷ ராசி 26ஆம் தேதி பார்த்தேன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் அற்புதமாக இருக்கார். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல வழியாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திர பகவானோட செவ்வாய் பகவான் இருக்கார். தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமாக இருக்கும். குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலரில் வந்து ஒரு இது வச்சுக்கோங்க, கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக இன்றைக்கு இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கறது. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட். கவலையே பட தேவையில்லை. அதை தவிர வந்து வீடு வாகனம் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து வாங்க போகிறீங்க. அதாவது போய் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் வந்து இன்றைக்கி மட்டும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இளைய சகோதரத்தோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வார்த்தைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்பவும் நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நீங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இன்றைக்கி இருக்கும். மிதுன ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தேன்னா புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ட்ரேடிங் பண்ணுறவா, ஷேர் மார்க்கெட்டில் இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஜாக்பாட் திடீர்னு வந்து இன்றைக்கி டே ட்ரேடிங்கில் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம் இன்றைக்கி. கவலைப்பட வேண்டாம். இந்த வாரமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி அதுவும் 26ஆம் தேதி ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். இதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தலையானால் திருமண யோகமும் இருக்குது. இன்றைக்கி போய் பொண்ணு பார்க்குறது இல்லை பிள்ளை பார்க்குறதுன்னா பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் அதிகமாக இருக்கும். குடும்பம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை, தோமாலை போட்டுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர் பச்சை. கடகராசி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கார். குருவும் 10ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய யோகம். வேலை செய்யும் இடத்துலையும் தொழிலில் வந்து ஒரு புதிய மாற்றம் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சந்திரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டியது சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு வர்றது. இன்றைக்கி வந்து சஷ்டின்றதுனால கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வந்து கையில் ஒரு பச்சை கலர் துணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட கலராக இருக்கும். சிம்ம ராசி.
மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 2வது கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கவாளுக்கு இன்றைக்கி போய் பார்த்தேன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் புதனும் பரிவர்த்தனையாகி சந்திர பகவானோட சேர்ந்துருக்கிறது, அது ஒரு பெரிய ஏற்றம். இன்றைக்கி ஊரை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி பிஆர் இல்லைன்னா வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியையும் குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல ஒரு உடல்நிலை இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்குறதும் சிவபெருமானுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோ. இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம்னு சொல்லக்கூடியது வெள்ளை. கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் 10ல் வந்து ஆட்சி பெற்று போகிறதுனால மிகப்பெரிய யோகம் கிடைக்கிறது. 26ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வருது. 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் சேர்ந்துருக்கார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. புதிய தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து ட்ரேடிங் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ வேலைக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் அதிபதியும் உச்சமாகி 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வாங்க, தோமால சேவை, அது ஒரு பெரிய ஏற்றம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் வரும். நீங்கள் கையில் ஒரு கரு நீல கலரில் ஒரு கலர் வச்சுக்கோங்க, அதாவது கர்ச்சீஃப், அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலராக இன்றைக்கி இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். திரைமறைவு விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியில் வராது நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, வெளியில் காட்டாத பண்ணுவீங்க. அதுவும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால புதுசாக அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுவீங்க. பதவி கௌரவம் அந்தஸ்தெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து கையில் கண்டிப்பாக ஒரு சிகப்பு கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உண்டான மொச்சை போய் வந்து மகாலட்சுமி சன்னதியில் தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஏற்றமான நாள், கவலைப்பட தேவையில்லை. விருச்சிக ராசி சந்திராஷ்டமம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை, கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துலையும் வந்து சனி பகவான் இருக்கார். புதுசாக கடன் வாங்காதீங்க. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இது 2 மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயனார் இல்லைனா துர்கைக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கலரில் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர் கர்ச்சீஃப் வச்சுட்டேன்னா அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்கும். தனுசு ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல 1, 5, 9 பார்வையில் ஒரு பெரிய ஏற்றம். உங்களுக்கு தொட்டது எல்லாம் பொண்ணாகும். இப்போ பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சப்தமத்திலே சந்திர பகவான் இருக்கார். செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா 5, 7 அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறது காதல் போய் சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஏன்னா ஒரு பெண் வந்து ஆணுக்கு காதலை சொல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி ரொம்பவும் அதிகம். எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு திருமணம், ஏன்னா 5, 7 சம்மந்தப்படுறது, குரு பகவானும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு குழந்தை பேருக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய ஏற்றம். இதை தவிர கேது பகவானுக்கு வந்து கொள்ளு தானம் கொடுக்கறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சீஃப் வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போ வந்து சந்திர பகவான் இருக்கிறது குருவினுடைய நட்சத்திரம். குருவும் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஏற்றத்தை காணப்போகிறீர்கள்.
மகர ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்றவர் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். மகர ராசியின் அதிபதி வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய காலம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஏற்றம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு ஜாக்பாட் அடிக்கும். இன்றைக்கி வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரேஞ்சில் ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு போயிட்டு ராகு பகவானுக்கு கொஞ்சம் வந்து உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு நீல கலர், உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலராக இருக்கும். கும்பராசிக்கு பார்த்தோன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போய் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருந்தாலும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இளைய சகோதரத்துவ மூலியமாக ஒரு பெருமை வரும். உங்களுக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் இன்றைக்கி நிச்சயமாக வரும். எதை தொட்டிங்கன்னாலும் அது ஒரு பெரிய ஏற்றம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் சந்திர பகவான் பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம். குரு பகவானும் அங்கே பார்க்குறார். அது வந்து ரொம்ப பெரிய விசேஷம். தொட்ட தொழில் எல்லாமே துலங்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தீர்களேனால் கணவன் மனைவியிடம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதை தவிர ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடத்துக்கு போய் வழிபட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் வந்து கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு தானம் பண்ணுங்கள் இன்றைக்கி. அது வந்து ரொம்பவும் நல்லது. நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது கருநீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் கையில் வச்சுக்கோங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கலராக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல குரு. கேட்கவே வேண்டாம். பணவரவு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. முட்டிக்கு கீழே கண்டிப்பாக அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக பிரயாணம் செல்வது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்த சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக வண்டியில் போகிறதெல்லாம் பொறுமையாக போங்க. அது ரொம்ப நல்லது. படிப்பு நல்லபடியாக இருக்கும். போட்டித் தேர்வு நல்லபடியாக எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்ல ஏற்றத்தில் இருக்கும். தொழில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதைவிட தாண்டி இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் வீண் செலவுன்னு சொல்லுவோம். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதியில் குரு பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு முல்லை மலர் வந்து ஒரு முல்லைப்பூ வந்து ஒரு 3 முழம் வாங்கி சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா காரியங்களும் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.